ஹலோ மக்களே, நான் உங்கள் விஜய் பிரபா பேசுகிறேன். ஆக்சுவலி நான் இங்கே இருக்கேன்னா துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் தாங்க இருக்கேன். ஸோ ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் எங்கே போகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு குட்டி ஸ்டோரி தான். ஃப்ளைட்டில் ஏறும்போது தான் தெரியுது நம்ம லைஃப்பில் எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இன்றைக்கி நான் ஃப்ளைட்டில் சிங்கிளாக தான் போயிட்டுருக்கேன். பட் நம்மளோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, சொசைட்டி இவங்களை எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு ரொம்ப தூரமாக நம்ம பயணிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்மளோட எதிர்காலத்தை நோக்கி. பட் நம்மளாலையும் வாழ முடியும். நம்ம எந்த நாட்டில் இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம எப்படி நம்ம உழைக்க போகிறோம், நம்மளோட உழைப்பு எங்கே போட போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ வெளிநாடு போயிட்டாங்கனாலே அம்பானி ஆயிடலாம் அப்படிங்கிற கனவை தயவு செய்து யாருக்குமே ஏற்படுத்திடாதுங்க. இங்கே வந்து நம்மளோட இளமையை நம்ம மறந்துடுவோம். நமக்கு பகலா இரவானே தெரியாது. ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்க வேண்டியதாக இருக்கும். பட் நம்ம நாட்டில் இருக்கும்போது நமக்கு சந்தோஷம், நிம்மதி, நமக்கு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம இருப்போம். நம்ம இல்லாத போது நம்ம அருமை தெரியும்பாங்க. பட் நம்ம எங்கே தான் இருந்தாலும் நம்ம அருமை தெரிய போகிறதில்ல. நான் லைஃப்பில் எல்லாத்துக்காகவும் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் என்னென்னா தனிமை மட்டும்தான். ஸோ இந்த தனிமை கூட ரொம்ப அழகாக இருக்குது. நாம் எப்படி இருக்கணும், நாம் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்துறதே இந்த தனிமை மட்டும்தான். என்னோடய லைஃப்பில் மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே சொல்கிறது, உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு. இந்த உலகம் உங்களை எப்படி பார்க்கணும் பார்க்கக்கூடாது எல்லாமே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க. கொஞ்சமாவது உங்களுக்காண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நிறைய ட்ராவல் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் பார்க்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது, பார்க்கக்கூடாத விஷயங்களும் இருக்குது. நம்ம தான் சூஸ் பண்ண போகிறோம் எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாதுன்ட்டு. அதுக்காக ஃபேமிலியில் சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க அப்படின்ட்டு தனியாக மட்டும் வந்துடவே செய்யாதுங்க. லைஃப் ரொம்ப கொடூரங்க. நான் ட்ராவல் பண்ணும்போது தான் தெரியுது நம்ம எவ்வளோ லைஃப்பை மிஸ் பண்ணியிருக்கோம்ல சின்ன வயசில் அப்படின்ட்டு. பேசாமல் ஒரு வயசுலேயே இருந்திருக்கலாமோ, எதுக்கடா வளர்ந்தோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ரொம்ப அழகாக இருக்குது. மேலே போகும்போது இந்த உலகத்தை பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக, ரொம்ப காமாக, சூப்பராக இருக்குது. நல்ல ஃபீல் கொடுக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ராவல் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் நமக்காக இருக்குது. நமக்காக இல்லாததை கூட நம்ம தேர்ந்தெடுத்து நமக்கானதாக ஆக்கிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய அட்வைஸாக இருக்கும். செம ஃபீலாக இருக்குது இதில் போகும்போது. நான் இந்த வீடியோ எடுக்கணுன்னா நம்மளோட மெமரியாக இருக்கணும். நம்ம நாளைக்கு இங்கே போனோம் எடுத்தோம் அப்படிங்கிறது நம்ம காணிக்கணும், நம்மளோட மெமரியாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நிறைய ட்ராவல் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். லைஃப் இப்படிங்கிறதுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். பாய் பாய், டேக் கேர்.